நண்பர்களே, மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே டிஃபால்ட்டாக இந்த ஜூன் ஜூலை வரைக்குமே ஒரு பெரிய விஷயமே ராசிநாதன் செவ்வாய் தான். இந்த ராசிநாதன் செவ்வாய் எப்போன்னா ஒரு ஆகஸ்ட் வாக்கில் அப்படியே கடகத்தில் போய் ஆகஸ்ட்டில் நீச்சமாகும் போது எங்கள் ஏற்கனவே உச்சம் பெற்ற குரு இருப்பார் ஜூன் 2. அப்போது நீச்ச பங்க ராஜ யோகம் ஏற்படும். சூப்பரே. அப்போ என்ன ஆகும்னா, சூரியன் வந்து வாவெனும் போது சூரியன் வந்து, சூரியன் எங்கே சார் கூப்பிடுது? சூரியன் தலைமை பதவி, தலைவா தலைமை ஏற்கவா அப்படின்னு உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஆடி மாதம் நீங்கள் ஐவிஎஃப் ஐயுஏ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்போ நீங்கள் டூர் பிளான் பண்ணுறது எப்போ பிளான் பண்ணணும்? டூர் பிளான் பண்ணுறது ஆணி மாதமே போயிட்டு வந்துடணும். போயிட்டு ஜாலியாக ஒரு இன்ப சுற்றுலா, ஊட்டி போங்கோ, கொடைக்கானல் போங்கோ, எக்கடைக்குனா போங்கோ. ஆனால் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ராசிகளும் யோகங்களும் அப்படிங்கிற டைட்டில் பேச போகிறேங்க. அவ்வகையில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மே ஜூன் ஜூலை அடுத்த 3 மாதத்தில் என்ன ராசிகளும் யோகங்களும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ பொறுமையாக இந்த 7 நிமிடமும் இதை நீங்கள் பொறுமையாக கேளுங்க. என்னென்ன ராசி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நண்பர்களே, மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே டிஃபால்ட்டாக இந்த ஜூன் ஜூலை வரைக்குமே ஒரு பெரிய விஷயமே ராசிநாதன் செவ்வாய் தான். இந்த ராசிநாதன் செவ்வாய் எப்போன்னா ஒரு ஆகஸ்ட் வாக்கில் அப்படியே கடகத்தில் போய் நீச்சமாவார். ஜூலை ஆகஸ்ட்டில் நீச்சமாகும் போது எங்கள் ஏற்கனவே உச்சம் பெற்ற குரு இருப்பார் ஜூன் 2. அப்போது நீச்ச பங்க ராஜ யோகம் ஏற்படும். சூப்பரே. அப்போ என்ன ஆகும்னா, வெயிட் ஃபார் தட் கோல்டன் மூமெண்ட். நான் எதுக்காக இந்த பதிவை சொல்கிறேன்னா, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது ஜூலை ஆகஸ்ட்டில் நீங்கள் நிலம் விஷயம் ஏதாவது பண்ணிங்கன்னா டாப்பில் வருவீங்க. அப்போது பணத்தை வச்சிங்கன்னா பணத்தை ஓரம் வச்சுருங்க, சேர்த்து வைங்க. பணம் வச்சுருக்காங்க, நம்மளை வச்சுருக்காங்க, ஏன் சார் வேறு ஏதாவது சொல்ல வருவீங்கன்னு பார்த்தா நீங்கள் எடுத்தோன்னே இங்கே பாருங்கள், மனிதர்கள் நிறைய பேர் மேஷராசிக்காரங்க இருக்காங்க. நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க. நான் முதல்ல அவங்களுக்கு சொல்லிவிட்டேன், அடுத்து நம்மக்கிட்ட வரேன். ஸோ ராசிநாதன் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றால் என்ன ஆகும்? சார் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார், இந்த மார்பு 2 இன்ச்சு கம்மின்னு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காம போயிடுச்சு சார். கவலைப்படாதீங்க. இந்த மாதம் உங்களுக்கு போலீஸு, இராணுவம் போன்றவர்கள்லாம் உடல் கூறு, சில பேர் பாடி பில்டராக இருப்பீங்க. அவர்கள் வந்து என்னென்னா ஆணழகன் போட்டிக்கெல்லாம் போவீங்க, செலக்ட் ஆக மாட்டீங்க, ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. காரணம் என்னென்னா, அந்த ஆணழகில் 2-3 அழகு கம்மியாக இருக்குது அப்படின்னு அனுப்பிடுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும், இன்னும் வித்தியாசமாக இருக்கான், மனிதர்கள் தானா அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒட்டம்பை ரெடி பண்ணி கடைசியாக அது கிடைக்காம போகிறது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். அது நம்ம ஊரில் மட்டும்தான் ஆணழகன் அப்படின்னாலே ஒரு வித்தியாசமாக பார்க்குறது. ஆனால் அழகி போட்டி அப்படிங்கிறது உலக ஃபேமஸ். பாருங்கள், பெண்கள் கலர் பண்ணிக்கிட்டால் அது பேர் அழகு, ஆண்கள் தலையில் கலர் பண்ணிக்கிட்டால் அது பேர் புள்ளைங்கோ. இப்படி நமக்கு மட்டும்தான், ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு சுதந்திரம் கூட கிடையாது. ஆனால் அவங்க கலர் பண்ணிப்பாங்க, நம்ம கலர் பண்ண மாட்டோம். சரி, அதை இன்னொரு நாள் பேசலாம். இப்போ ராசிநாதன் நீச்சம் வரும்பொழுது என்ன ஆகுன்னா, நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படும். திடீர்னு பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். 8 அவனாகவே இருப்பதால் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அனுகிரகங்கள் கிடைக்கும். லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இப்போது வாங்க அப்படியே அடுத்ததாக 2ஆம் இடமாகப்பட்ட ரிஷபத்தில் யார் இருக்கார்? சூரியன். யார் அவர்? சூரியன் வந்து வாவெனும் போது சூரியன் வந்து, சூரியன் எங்கே சார் கூப்பிடுது? சூரியன் தலைமை பதவி, தலைவா தலைமை ஏற்கவா அப்படின்னு உங்களை கூப்பிடுது. நல்ல நேரங்க. ஏதாவது உங்கள் கம்பெனியில் ஏதாவது ஒரு போஸ்டிங் கூப்பிட்றாங்க, உங்களுக்கு நீங்கள் தான் வந்து ஓவரால் கோஆர்டினேட்டராக பார்த்துக்க சொல்லி கேட்குறேன். சார் அதெல்லாம் முடியாது சார், ஏற்கனவே இருக்கிற டிபார்ட்மெண்ட் வேலையை பார்க்க முடியல, இதில் கோஆர்டினேஷன் வேலையை, அப்படிலாம் பேசாதீங்க. யாருக்கு தெரியும், காலம் உங்களை அடுத்த டீம் லீடராக ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ அப்போ இருக்கும்போது குவாலிட்டி ஹெட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ப்ரொடக்ஷனையும் சேர்த்து பாருங்கள், பரவாயில்லன்ட்டு சேஃப்டியும் சேர்த்து பாருங்கள். இது சேஃப்டி சேர்த்து பார்க்குறதா, சம்மந்தமே இல்லாமல் ஹெச்ஆர் கூட பாருங்கள் சார், உங்களை யார் வேணாம்னா சும்மா இருக்கிறதுக்கு ஒரு 4 டிபார்ட்மெண்ட் பாருங்கள். ஏன் அப்படின்னா, 2ஆம் இடத்திலே சூரியன் வரும் பொழுது எப்படி தலைமை பதவி கிடைக்குன்னே தெரியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என் வாழ்வில் நான் கற்றுக்கொண்ட பாடம். உங்களுக்கு ஓவர்லோட் ஆகுதுன்னா கடவுள் உங்களை ஏதோ ப்ரிப்பேர் பண்ணுறாருன்னு அர்த்தம். இல்லைன்னா ஓவர்லோட் ஆகாது. எல்லாருக்கும் இருக்கிற வேலைக்கே வேலை இல்லை, உங்களுக்கு இன்னொருத்த வேலையும் சேர்த்து பார்க்கணுங்கிற மாதிரி இருந்தால் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறாருன்னு அர்த்தம். இப்போ 2ஆம் இடத்திலே சூரியன் வந்திருக்கிறார். இது ஒரு பெரிய யோகம். இந்த யோகம் உங்களுக்கு என்ன தரும்னா, அடுத்து இதே சூரிய பகவான் 4ஆம் இடமாகப்பட்ட ஆடி மாதம். இப்போது ஆடி மாதம்னா இப்போ என்ன மாதம் யோசிச்சுக்கோங்க, வைகாசி, ஆனி, ஆடி, இன்னும் 2 மாதம். ஆடி மாதத்தில் சூரிய பகவான் 4ஆம் இடத்திற்கு செல்வார். அங்கே இந்த உச்சம் பெற்ற குருவை மீட் பண்ணுவார்.
இப்போ இந்த குருவை பெஞ்ச்மார்க் பண்ணி தான் இப்போ நீங்கள் போகணும். 5 குடைவன் குருவோட சம்மந்தப்படும் போது ஏற்கனவே 5 குடைவன் உச்சம் பெற்ற குரு வேறு சந்திக்கிறான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கன்ஃபார்ம் குழந்தை பிறக்கும். எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஆடி மாதம் நீங்கள் ஐவிஎஃப் ஐயுஐ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்போ நீங்கள் டூர் பிளான் பண்ணுறது எப்போ பிளான் பண்ணணும்? டூர் பிளான் பண்ணுறது ஆணி மாதமே போயிட்டு வந்துடணும். போயிட்டு ஜாலியாக ஒரு இன்ப சுற்றுலா, ஊட்டி போங்கோ, கொடைக்கானல் போங்கோ, எக்கடைக்குன்னா போங்கோ, ஆனால் ஜாலியாக போயிட்டு வாங்கோ. போயிட்டு வந்துட்டு வாங்க. ஆடி மாதம் பாருங்கள், ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு குழந்தை மடியில் வந்தோடனே குட் செய்திகளோடு தான் நீங்கள் வருவீங்க ஊருக்கு. இதெல்லாம் நடக்கும். அடுத்ததாக ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத பகவான். இந்த புத பகவானும் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 3 6 குடையவர். 6 குடையவர் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்னன்னா கடனை அடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். கடனை அடைக்கணும். நண்பர்களே, வாழ்க்கையில் என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஹெல்த்தியாக இருங்க, நீங்கள் பெரிய ஆளாக இருங்க, எப்படி வேணா இருங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அடிப்படை கடன்களை வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் பெரிய ஆள் கிடையாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நீங்கள் கார் வாங்கலாம்ல? நான் சொல்லுவேன், என்றைக்கு அந்த காரை முழு காசு கொடுத்து எடுக்க முடியுதோ அன்றைக்கி தான் நான் பெரிய ஆள். அப்போ தான் நான் கார் வாங்கலாம். அது வரைக்கும் நான் கார் வாங்குற எலிஜிபிலிட்டி எனக்கு கிடையாது. அது எப்போனா முழு காசு கொடுத்து வாங்குறதுக்கு எனக்கு என்றைக்கு முடியலையோ அப்போ அது வரைக்கும் எனக்கு கார் வேண்டாம். அந்த எண்ணத்தை வளர்த்துக்கோங்க. மேஷராசிக்காரங்கள்ட்ட இருக்க கெட்ட பழக்கம் என்னென்னா, இந்த புத பகவானம் கூட இருக்கும்போது கார் இல்லாத மேஷராசிக்காரங்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு இந்த கார்னால் ரொம்ப பிடிக்கும். எப்படியா இஎம்ஐ போட்டால் தான் வாங்கிடணும்னு தோணும். இஎம்ஐ போட்டு எதையும் வாங்காதீங்க. அதுக்கு பேர் பெருமையே கிடையாது. நம்ம முடிஞ்சால் நம்ம காசு கொடுத்து வாங்கணும், இல்லைன்னா விட்டுருங்க. 2ஆம் இடத்துல உங்களுக்கு புத பகவான் இருக்கும் பொழுது தேவையற்ற இந்த ஆடம்பர செலவுகளில் மனசு போகும். வந்தது வந்துச்சு, நம்ம ஒரு வென்ஃபேர் வாங்கிடலாம் தான், யானை வாங்கிடலாம், யார் தீனி போடுறது அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனையே. இப்போது 2ஆம் இடத்தில் இது வரும்போது அடுத்ததாக இதனால் சொல்ல வரீங்க என்ன அப்படின்னா, கடனை அடைக்கிறத ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஆடிக்குள்ளே நீங்கள் கடனை அடைக்கிறத ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. தயவு செய்து அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நண்பர்களே, என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டதை சொல்கிறேன். எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் சரி, நீங்கள் அப்பப்போ கொடுத்துட்டே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அப்படி என்ன ஆகும், பெரிய மழை கரைஞ்சி ஒன்றுலாம் போயிடும். நீங்கள் கடனை அப்பப்போ கொடுக்கணும். எஸ்ஐபி மாதிரி தான். கடன்காரன்ட்ட கூட அந்த 10,000 வச்சுக்க, இந்த 10,000 வச்சுக்க அப்படி சொல்லியே நீங்கள் 2 லட்சத்தை குறைச்சிடலாம். உங்களால் முடியும், ஒரே மாதம் முடியும். ஆனால் நீங்கள் அதை பண்ணணும், அவ்வளோதான். இதில் எண்ணங்கள் வரும். ஆக இந்த 3 மாதங்களில் உங்களுக்கு நடக்க போகிற பெரிய விஷயங்கள் இதுதான். பூமி லாபங்கள் ஏற்படும்னு சொன்னேன். 2வது விஷயம், குரு பகவான் 4க்கு வராரு. ப்ரமோஷன் காத்திருக்கு. நான் சொன்னேன்ல, தலைவாவா தலைமையாக இருக்கவா அவங்க கூப்பிடுவாங்க. யாரு கண்டா உங்கள் பாஸை நவுத்திட்டு உங்களை கூட அடுத்த டீம் லீடர் ஆக்கலாம். அரசியல் மாதிரி தான் இதுவும். அதுக்கெல்லாம் வைக்கப்படாதீங்க. என்னைக்காவது உங்களை டீம் லீடராக கூப்பிட்றாங்கன்னா எஸ், நீங்கள் அதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கா? முழு தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல போய் உட்காருங்க. நண்பர்களே, சில நேரங்களில் நம்ம படுற வெக்கத்தினால தான் நமக்கு அந்த பதவி கிடைக்காம போயிடுது. பதவியை நம்மளை நம்பி கூப்பிடுது, நம்ம என்ன பண்ணணும்? பதவியை நம்பி போயிடணும். இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்த படிநிலை என்பது உங்கள் கம்பெனியில் ஏற்படும். நல்லா இருக்க போகிறீங்க, சூப்பராக இருக்க போகிறீங்க. அப்போது எனக்கு இதெல்லாம் கிடைக்குன்னா என்ன செய்யணும்? கீழே போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடணும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளணும். ஒரு தடவை ஸ்ரீமடம் என்னை பாருங்கள், உங்கள் லைஃபே மாறிடும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.